இது தாங்க சிங்கப்பூரில் இருக்கிற இரவு நேர மீன் மார்க்கெட்டு. நைட்டு மட்டும்தான் இங்கே மீன் வாங்க முடியும். டே டைமில் கண்டிப்பாக உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க, இருக்காது. நல்ல கூட்டமாக இருக்கும். அதிகமாக ஒர்க்கர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா வேலை முடிச்சு வந்து நைட்டு மீன் வாங்குறது ஓகே. சாட்டர்டே வந்தால் செம்மையாக மீன் வாங்கிட்டு போகலாம். மீன் எல்லாமே 5 வெள்ளி கிலோ, 5 வெள்ளி, 3 கிலோ 10 வெள்ளி அந்த ரேஞ்சில் எல்லாம் எக்கச்சக்கமாக மீன் வாங்கலாம். நிறைய மீன் இருக்கும். நம்ம வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது மீன். சிங்கப்பூரில் இருந்துட்டு மீன் விலை கம்மியாக வாங்கணும்னா இதை விட வேறு எந்த இடமுமே கிடையாது. இங்கே மட்டும்தான் அவ்வளோ கம்மியாக ரேட்டில் கிடைக்கும். ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். ஏன்னா எங்கே வந்திருக்குன்னா ஜுராங் ஃபிஷரி போர்ட் மீன் வாங்க தான் வந்திருக்கிறோம். எப்போவுமே மீன் மார்க்கெட்டுக்கு போனோன்னா ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு அப்படியே சும்மா சுற்றுறது மீன் மார்க்கெட்டையே. ஏன்னா மீன் வாங்குறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த மீன்களை எல்லாம் பார்க்குறதுக்கு, சில மீனெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கெல்லாம் வாங்க முடியாது, ஆனால் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி மீனை சுற்றி பார்க்குறத பிடிக்கிற ஒரு ஆளில் நான் ஒரு ஆள் தான். இறால் எல்லாம் பாருங்க, சரியான இறாலுங்க, சூப்பராக இருக்குது இந்த இறால். இதெல்லாம் நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் வாங்க முடியாது சொல்ல போனால். மற்ற மாதிரி மீன் சரியான மீன். அது மாதிரி நல்ல கூட்டம். இந்த இந்த இடத்துல பாருங்க, ஏதோ அந்த சிலோப்பியா மீன் மாதிரி ஏதோ மீன் வச்சிருக்காங்க. அது இந்த திலேப்பி மீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. 3 கிலோ $10 போட்டிருந்தாங்க. நார்மலாக வந்து இது ஒரு நம்ம குளத்து மீன், ஆத்து மீன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது கடல் மீன் இருக்கிற இடத்துல எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. நம்ம அதையெல்லாம் தாண்டி அப்படியே நடந்து உள்ளே போனோன்னா இங்கிட்டு போக போக நல்ல கூட்டம். நாங்கள் போகும்போது ஃபஸ்ட்டெல்லாம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. டைம் ஆக ஆக வந்து கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. நிறைய மீன் எக்கச்சக்கமாக, நிறைய திரிகை மீன், இது எல்லாமே நம்ம வாங்குற மாதிரி தான். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு டைமில் எல்லாம் எப்படின்னா எல்லா மீனுமே நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய மீன் வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியல. நார்மலாக வந்து கடைகளுக்கு, எல்லா கடைகளுக்குமே, சிங்கப்பூரில் கடைகளுக்கு இங்கே வந்து தான் மீன் எல்லாம் போகிறதுனால அவங்க கடைகளுக்கெல்லாம் போக மிச்சம் இருக்கிற மீன்களை தான் நமக்கு சேலுக்கு கொடுப்பாங்க. பாருங்க, நண்டு நண்டு வந்து கிலோ $10. நல்ல சீப்புங்க. நம்ம நார்மலாக கடையில் வாங்கினோன்னா சரியான ரேட்டு. ஆனால் எப்படி என்ன சொல்கிறது, அவ்வளோ குவாலிட்டியான நண்டுன்னு கிடையாது. ஆனால் நம்மளை மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு நினைப்போம். ஆனால் இங்கே விற்கிற விலைக்கு வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது இது வந்து ஆசைக்கு வாங்கி சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி சூப்பரான நண்டு. நிறைய மீன் இங்கே இருக்குது. எல்லாமே $5, $6, $7 அப்படி ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். அதே மாதிரி இந்த நண்டெல்லாம் ரேட்டு அதிகமான நண்டு. இது வந்து உயிரோட இருக்குது, கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அது அப்படியே நகர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் கூட ஏதோ இறந்து போனதான் அப்படின்னு நினச்சி பார்த்தா உள்ளே வந்து ஒரு 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 சார் வந்து மூமெண்ட் போட்டுட்டு இருந்தார். ஓஹோ, அப்போ உயிரோட தான் இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி இந்த மீன் வந்து அந்த சிலோப்பியா மீனுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மீன். நார்மலாக இந்த மீன் எல்லாம் வந்து கரைக்கு வந்து நம்ம கடல் மீன் வர இடத்துல வராது. இது குளத்து மீன் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒருவேளை கடல்ல இந்த மீன் இருக்குமான்னு எனக்கு தெரியல, சீரியஸாக நான் பார்த்ததில்ல. நாங்கள் ஊரில் எல்லாம் இது குளத்து மீன், ஆற்றுல அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கிற அந்த சிலோப்பியா மீன் தான் இது. இது எல்லாமே உயிரோட இருக்குது. அப்படியே பிடிச்சி உயிரோட கொண்டு வந்திருக்காங்க. இதை வளர்த்துற மீனா என்னன்னு தெரியல. நாங்கள் எதுவும் வாங்கலை இந்த மீன். நம்ம நார்மலாகவே சாப்பிட்றது. இது வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. சங்கரா பாருங்கள், பெரிய பெரிய சங்கரா. இது எல்லாமே வந்து வேறு வேறு கடைகளுக்கு போகிறது தான். இது லோக்கலாக வந்து வியாபாரம் பண்ணலை. அது மாதிரி கணவாய் மீன், கணவாயெல்லாம் ஒரு நாள் வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. எப்போ வாங்கி சாப்பிட போகிறேன்னு தெரியல. இங்கே மீனெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒர்க்கர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் பார்த்தாலே தெரியும், எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே ஒர்க்கர்ஸாக தான் இருப்பாங்க. சேலரி போட்டோன்னே ஒரு நாளைக்கு வந்து மீனை வாங்கிட்டு போய் சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அந்த மாத சம்பளம் வாங்குறவங்களோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னா, சம்பளம் வாங்குற ஒரு 10 நாளைக்கு மட்டும்தான் கையில் காசு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா சுத்தமாக கையில் காசே இருக்காது. அட்லீஸ்ட் மீனாவது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பட்டினி கிடக்காமல் ஏதாவது வச்சுட்டிங்களாம், அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். அதனால சம்பளம் போட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு வாரம் 2 வாரத்தில், அதாவது ஒரு 5ஆம் தேதியிலேருந்து ஒரு 12ஆம் தேதி வரைக்கும் அந்த டைமில் வந்து பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அந்த டைமில் எல்லாருமே சேலரி போட்டுருவாங்களா, எல்லாம் வந்துடுவாங்க. அந்த சனிக்கிழமை, அதுவும் வந்து சனிக்கிழமை கூட்டம் அப்படியே எல்லாம் மோதும். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் கூட்டம். நிறைய மீன் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இந்த மீனெல்லாம் வாங்க மாட்டோம். உண்மையை சொல்லணும்னா நாங்கள் வந்து எங்கள் ஊரில் என்ன மீன் விரும்பி சாப்பிடுவோம் அந்த மீன் தான் வாங்குவோம். எப்போவும் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி சூரா மீன், கொடியாள மீன், அயலை மீன், மத்தி மீன் எல்லாம் கிடைக்கல. அப்புறம் நாங்கள் சில நேரங்களில் வந்து இந்த சில்வர் கண்டை வாங்குவோம். அதுவும் வந்து 3 கிலோ $10 கொடுப்பாங்க. அதனால அது வாங்குவோம். வறுக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சில்வர் கண்டையும் கிடைக்கல, மத்தி மீனும் கிடைக்கல. அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம். 1 ரவுண்டு 2 ரவுண்டு. அது மாதிரி தலைகள் இந்த பாருங்கள், இது ஒரு கூடை வந்து $10. இந்த தலைக்கறியெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல, இது வந்து சங்கராவோட தலை. நல்லா தான் இருக்குது. அதுவும் இந்த சங்கரா, பெரிய சங்கரா இருக்குல்ல, இந்த பெரிய சங்கராவோட தலையை மட்டும் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த உடம்பு வந்து கட் பண்ணி பீஸ் பண்ணி கடைகளுக்கு போயிடும், பெரிய பெரிய கடைகளுக்கு. இங்கே எல்லாம் இங்கேயே வேலை பார்க்குறாங்க. அதாவது இந்த தரம் பிரித்து வைப்பாங்க எல்லாம், நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த மீனெல்லாம் தெரில, இதெல்லாம் காஸ்ட்லி மீன் $10. இங்கே வந்தால் $10 ரேஞ்சில் மீன் வாங்குறதில்ல. அதிகபட்சம் போனால் ஒரு $6
அதுக்கு அதை விட அதிகமாக மீன் விலை கொடுத்து வாங்க மாட்டோம். நல்ல கூட்டம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆக ஆக இன்னும் கூட்டம் அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒரு 10 மணி போல் நாங்கள் உள்ளே போயிட்டோம். அப்போ வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் உள்ளே போகும்போது. மற்ற மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் கூட்டிகிட்டே தான் இருந்துச்சு. இது ஏதோ ஒரு வெரைட்டி இறால் பாருங்கள், வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது, ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது அந்த இறால். நிறைய மீன் இருக்குது, நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இங்கேருந்து மீனை வந்து பிரித்து ஒவ்வொரு கடைகளுக்காக அனுப்பி வைப்பாங்க. எங்கெங்கே ஆர்டர் இருக்கோ அந்தந்த கடைகளுக்கு வந்து நைட்டோட நைட்டாக டெலிவரி பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் வந்து நமக்கு வந்து இந்த ஈரச்சந்தைகள் வெட் மார்க்கெட்டில் எல்லாமே நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மீன்கள் எல்லாமே. அதுவும் குறிப்பாக அந்த சேலரி போட்ட 10 நாள்ல கையில் காசு இல்லாமல் சாப்பாடுக்கு ஏதாவது 10 வழி கொடுறா 20 வழி கொடுறா அப்படின்னு யோசிக்கிறவங்களா அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து மீனை மொத்தமாக ஒரு சம்பளம் வாங்க போட்டு ஒரு 50 வழிக்கு மீன் வாங்கி ஃப்ரிட்ஜில் சுத்தம் பண்ணி பத்திரப்படுத்தி கரெக்டாக பத்திரப்படுத்தி வைக்கணும். பத்திரப்படுத்தி வச்சிங்கன்னா அந்த மாதம் சம்பளம் அடுத்த சம்பளம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து சமாளிக்கலாம். அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கோம் நாங்கள். இதெல்லாம் வஞ்சிர மீன் பாருங்கள், வஞ்சிர மீனும் நிறைய இருக்குது. கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. வஞ்சிரம் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும். அது வாங்கவும் இல்லை. அது தனியாக பாக்ஸை பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே நாங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்களோட மீன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். சூர மீன் நான் மீன் வாங்குறத பார்த்துட்டு என்னடா அது நல்லா இருக்குமா அப்படின்னு சமைச்சிருக்கீங்களா அவங்கள்ட்ட நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வேளை பிடிக்காது உங்களுக்கு இந்த வாடா? இருக்கும் மீன் டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் சமைக்கிற மாதிரி சமைச்சாதான், அப்படி இல்லைன்னா கவுச்சி வாடை அதிகமாக இருக்கும். தோல் ஹார்டாக இருக்குது. தோல் எடுக்காமல் சாப்பிடலாம். இந்த பெரிய மீன் வேணுமா அவனுக்கு? ஓகே, செப்பரேட் செப்பரேட். அது கிலோ 5 வள்ளி சொன்னாங்க. 4 23 வள்ளி அது ரெண்டும். அப்படியே அங்கே சுற்றி எங்களுக்கு தேவையான மீன் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா பஸ்ஸில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால வந்து 1க்கு 2 கவர் போட்டு இந்த மாதிரி பையில் வச்சு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா நிறைய மீன் வாங்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் இணையம் பஸ்ஸு போகிற மாதிரி. அப்புறம் பஸ்ஸு ஃபுல்லாக மீன் அடையாக தான் அடிக்கும். ஆனால் ஓரளவுக்கு சேஃபாக தான் எடுத்துகிட்டு போவோம். மீன் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி பைக்குள்ளே வச்சு தோளில் தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். கையில் தூக்க முடியாது, செம வெயிட்டாக இருக்கும். அப்படியெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா கூட்டம், சரியான கூட்டங்க. நல்ல வேலை நாங்கள் எல்லாம் ஒரு 9:30 10 மணிக்கெல்லாம் உள்ளே போயிட்டோம். லேட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாது, அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கோம். நல்ல கூட்டங்க. இவ்வளோ கூட்டம் எல்லாம் நம்ம நார்மலாக நான் பார்த்ததில்ல. இங்கே வர்றதா இருந்தால் சனிக்கிழமையெல்லாம் கண்டிப்பாக நல்ல கூட்டமாக தான் இருக்கும். அந்த மாத கடைசியில் வந்தீங்கன்னா ஓகே. இப்போ எல்லாருக்கும் சம்பளம் போடுறது 5ஆம் தேதி 12ஆம் தேதிக்குள்ளாக போட்டுருவாங்க. கண்டிப்பாக அந்த டைமில் எல்லாம் வந்துடுவாங்க. நல்ல கூட்டமாக தான் இருக்கும். கரெக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜுராங் ஃபிஷர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் அடிச்சிங்கன்னா வரும். அப்படி இல்லைன்னா லெக் சைடில் இருந்து பஸ் இருக்குது, 98 பஸ் எடுத்தால் கரெக்டாக பக்கத்துலேயே வந்து இறங்கிடலாம். அதுலேருந்து ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ட்ரெயின் மட்டும் பார்த்துக்கோங்க டைமிங்கு. பஸ் ஆனால் 12:30 வரைக்கும் இருக்குது. ட்ரெயின் வந்து எப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த க்ரீன் லைன் போகிறவங்களுக்கு, பயணியர் பக்கம் போகிறவங்களுக்கு 12:20 வரைக்கும் ட்ரெயின் இருக்குது. அந்த பக்கம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் 11:45 அந்த மாதிரி டைம்லேயே க்ளோஸ் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வந்து வாங்கிட்டு போனீங்க. நான் ஒரு நாள் வாங்கிட்டு போய் கஷ்டப்பட்டுட்டு ஒரு மாதம் முழுசாக மீனாக சாப்பிடலாம். மீன் பிரியர்களுக்கு பெஸ்ட்டு பிளேஸ்.